பயிலுவோம் இயந்திரவியல் வழக்குத் தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் வழக்குத் தமிழில். வழங்குவது தமிழ்மெக்காலமுக்கு. Hi students, இன்று ME 8594 ME 6505 Dynamics of Machines இதில் 4th யூனிட் Forced Vibration Module 4.24. இந்த 4.24 ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்கிறேன். Solve the given problem. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஆனால் இதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இந்த ப்ராப்ளத்தை செலக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன். இப்போ பார்ப்போம். An industrial machine weighing 445 kg is supported on a spring with a statical deflection of 0.5 cm. இது சென்டிமீட்டரில் இருக்குது. If the machine has rotating imbalance of 25 kg centimeter, determine the force transmitted at 1200 rpm and dynamic amplitude at that speed. இதில் determine the force transmitted னு கேட்டிருக்காங்க. அப்போ ft நம்ம கண்டுபிடிக்கணும். டைனமிக் ஆம்ப்ளிடியூடுங்கிறது x max கண்டுபிடிக்கணும். 1200 rpmத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம நோட் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு சொன்னேன். அதை இப்போ நம்ம 2 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஒன்று வந்து ஆன் ஏ ஸ்ப்ரிங் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் டேஷ்பாட் கிடையாது. டேஷ்பாட் இல்லாததுனால டேம்பிங் ரேஷியோ வந்து 0. ஜீட்டா இஸ் 0ங்கிற கண்டிஷனில் நம்ம ஃபார்முலாலாம் எழுதணும். ஓகே, அதுக்கடுத்து இங்கே ரொட்டேட்டிங் இம்பேலன்ஸ்னு கொடுத்து கேஜி சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இது என்ன மீனிங்? இதுக்கான மீனிங் வந்து எம்யூ இன்ட்டு இ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியே கொடுத்துட்டாங்க. இது இம்பேலன்ஸ் மேஸ், இது வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ப்ராடக்ட் தான் 25 kg இன்ட்டு சென்டிமீட்டர். எஃப் நாட் கண்டுபிடிக்கிறதுக்கு எம்யூ இன்ட்டு இ இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். இதை ஒரே ப்ராடக்டாக கொடுத்துட்டாங்க. அதனால இந்த கேஜி சென்டிமீட்டர்னு பார்த்ததுமே உடனே இன்ட்டு ஈங்கிறது நினைவு வரணும். இங்கே ஆன் ஏ ஸ்ப்ரிங்னு கொடுத்துருக்கிறதுனால ஜீட்டா வந்து 0ங்கிற கண்டிஷனுங்கிறது தெரியணும். இந்த 2 இது தெரிஞ்சுன்னா மீதி எல்லாமே நம்ம சாதாரணமாக போடக்கூடிய ப்ராப்ளம் தான். இப்போ இதை பார்ப்போம். கிவன் டேட்டாவில் வந்து மேஸ் ஆஃப் த மிஷின் வந்து 445 kg. டெல்டா எக்ஸ் ஸ்டாட்டிக்கல் டிஃப்ளெக்ஷனுங்கிறது என்ன? அதன் ஓன் வெயிட்னால டிஃப்ளெக்ஷன் ஆகிறது 0.5 சென்டிமீட்டர். இதை வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணியாச்சு. 0.5 இன்ட்டு 10⁻⁻2 மீட்டர். இது எம்யூ இன்ட்டு இ. இது ரொட்டேட்டிங் இம்பேலன்ஸ் வந்து 25 kg சென்டிமீட்டர். இதை வந்து 0.25 kg மீட்டரை கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஆர்பிஎம் வந்து 1200 ஆர்பிஎத்தில் தான் எஃப்டியும் எக்ஸ் மேக்ஸும் கேட்டிருக்காங்க. ஃபைண்டில் வந்து ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட்டட் அட் 1200 rpm. இது டைனமிக் ஆம்ப்ளிடியூட் இன் mm. இது வந்து எக்ஸ் மேக்ஸ். ஃபார்முலேட் டு யூஸில் நமக்கு கட்டாயமாக ஒமேகா இருந்தால்தான் ஒமேகா டிவைடட் பை ஒமேகா என்கிற இந்த ஆர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆர் இருந்தால் தான் மற்ற எல்லா இதுவுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போது ஒமேகாவுக்கு வந்து நமக்கு நிச்சயமாக இந்த என் வேல்யூ வேணும். அதை வச்சு தான் ஒமேகா கண்டுபிடிக்க முடியும். ஒமேகா என்க்கு வந்து இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் டிவைடட் பை எம். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவில் எஸ் வேல்யூ கொடுக்கல, இதனுடைய ஸ்டிஃப்னஸ் கொடுக்கல, ஆனால் அதனுடைய ஸ்டாட்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ எப்படி இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? ஜி டிவைடட் பை டெல்டா எக்ஸ்னு போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஒமேகா என் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆர் வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கிறது ஒமேகா டிவைடட் பை ஒமேகா என். இது எஃப் நாட் எம்யூ இன்ட்டு இ இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். ஜீட்டா வந்து 0, ஏன்னா இங்கே டேம்பிங் இல்லை. எப்சிலான் transmissibility ft divided by fo plus or minus 1 by 1 minus r square. இது ஜீட்டா வந்து 0வாக இருக்கிற கண்டிஷனுக்கு தான் இது. இப்போ அதே சமயத்தில் ஆர் வேல்யூ வந்து ஆர் இஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா எப்சிலான் வந்து 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1. எக்ஸ் மேக்ஸுக்கு அதே மாதிரி ஜீட்டா வந்து 0வாக இருக்குது. அதனால இப்போ இருக்க ஃபார்முலா வந்து ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு. எஃப் நாட் டிவைடட் பை எஸ் the whole divided by 1 minus r square. இதை வாசித்து கிவன் டேட்டா என்னன்னு பார்த்து என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இதுவரையில் டிஃபிகல்ட்டி. இதுவரையில் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா இனி வந்து சிம்பிளானதான். ஆர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒமேகா என்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம்.
first omega find out பண்ணுவோம். Omega is 2 pi n divided by 60. 2 pi 1200 divided by 60, that is 125.66 radian per second. Natural frequency omega n square root of g divided by delta 9.81. delta கொடுத்திருக்காங்க 0.5 into 10 to the power of minus 2, 44.29 radian per second. Frequency ratio R வந்து omega divided by omega n 125.66 divided by 44.29 2.837. நோட் பண்ணக்கூடியது வந்து R is greater than 1. greater than 1 இருந்துச்சுன்னா நமக்கான ஃபார்முலா கண்டிஷன்ஸ்லாம் வேற. ஓகே, அதனால இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து unbalanced exacting force, இது வந்து FOMUE into omega square. இதில் MU Eயும் ஒரே இது காம்பனண்ட்டாக கொடுத்துட்டாங்க. வேல்யூ அது வந்து 2.5 into 125.66 square, that is equal to 3947.6 Newton. இது வந்து F naught. Force transmitted பார்ப்போம். Force transmitted at 1200 RPM, that is FT. We know epsilon E is FT divided by FO plus or minus 1 by 1 minus R square, since zeta is equal to 0. இதில் வந்து டேம்பர் கிடையாது. இப்போ வந்து நமக்கு R வேல்யூ வந்து greater than 1 இருக்கு. when R is greater than 1, இப்போ epsilon வந்து என்ன ஆயிடுது? 1 divided by R square minus 1, that is FT divided by FO. நமக்கு FT தான் வேணும். therefore FT is FO. நம்ம அப்போ மேலே போயிடலாம். 3947.6 divided by 2.837 square minus 1, 560.06 Newton. ஆன்சரை தனியாக எழுதிக்கிடுவோம். இது ஒரு ஆன்சர். இப்போ இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து X max, dynamic amplitude at 1200 RPM, that is X max. since eta is 0, X max உடைய ஃபார்முலா வந்து F naught divided by S divided by 1 minus R square. இப்போ நமக்கு S வேல்யூ தெரியாது. S வேல்யூ எதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த வேல்யூலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். we know omega n is equal to square root of S divided by M. omega n நமக்கு தெரியும் 44.29 square root of S divided by 445. ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 8.73 into 10 to the power of 5 Newton per meter square. அப்போ X max F naught வந்து 3947.6 divided by S கீழே வந்துடுது. அப்போ 8 into 73 into 10 to the power of 5, 1 minus R square. R வந்து 2.837 square. X max வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 6.41 into 10 to the power of minus 4 மீட்டர். நம்ம மில்லிமீட்டரில் சொல்கிறதா இருந்தால் 10 to the power of 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0.641 மில்லிமீட்டர். இது ஒரு ஆன்சர். சிம்பிளான ப்ராப்ளம் தான். இதில் இந்த இது உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஜீட்டாங்கிறது 0 தான் கொடுத்துருக்குறாங்கங்கிறது இதில் வேறு எந்த இடத்துலையும் வரல. ஸ்ப்ரிங் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஜீட்டா டேம்பர் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் AUmech-in-tamil, இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியில் பாருங்கள். அப்போ கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.